குருநாத சுவாமி கோயில். இது வந்து 6 நாள் 7 நாள் நடக்கும் இந்த திருவிழா. வாங்க நாம உள்ள போக முடியுமான்னு பார்க்கலாம். உள்ள வழி இருக்கு. வாவ். ஆனால் ரோடு ஆஃப் ரோட் மாதிரி தாங்க இருக்கும் பயங்கரமா. குதிரை சந்தை, மாட்டு சந்தை. நம்ம என்ன அந்த பக்கம் வழிகள் இருக்கான்னு பார்க்கலாம். வண்டி போகிறக்கு வழி இருக்கும். தெரியுதுங்களா? ஃபுல்லாக இது ஒரு ஏரியா ப்ளே ஸ்டேஷன்னே இருக்கும் பயங்கரமாக. அது ஒரு மாதிரி எல்லாமே வருங்க. சூப்பராக இருக்கும் இந்த ஏரியா. ஏன்னா க்ரௌடெல்லாம் கால் வைக்கிறக்கே இடம் இருக்காது. ஒரு நல்ல காடுன்னு வைங்களேன் இது. நான் என்ன உங்களுக்கு உள்ளே போய் காட்டுறேன். வண்டி போகும்னு நினைக்கிறேன். ஆனால் அதில் வண்டி ஏற்றிக்கலாங்களா? அந்த பைப்பிலலாம் ஒன்றும் ஆகாதா? கேபிள் தானுங்க, ஏற்றிக்கலாம்லங்க. குதிரை சந்தையெல்லாம் கார் போகும்லங்கண்ணா உள்ள சுற்றுறக்கு? வண்டி போய்க்கும்லங்க. நம்ம வண்டி போகும். ஆமாங்க. ஆமாங்க. ஓகேங்கண்ணா, தேங்க்ஸ். வாங்குங்க அப்படியே போவோம். தார் ரோட்டுக்கு போகணுமா? நம்ம இதில் போகலான்னு நினைக்கிறேன். அதில் போகுமா என்னன்னு தெரியல. மண்ணை வேற கொட்டி வச்சுருக்காங்க பயங்கரமாக. பார்க்கலாம். அதில் போகும்னு நினைக்கிறேன் வண்டி. இதுலையும் போகாது. அவங்க வண்டி எடுத்துட்டாங்க பைக்கை. அந்த ரூட்லேயே போவோம். இப்போ தான் வேலை நடக்குதுங்க, ஃபிட்டிங்ஸ் வேலையெல்லாம். ஒரு 3 நாள் தான் இருக்குது. 3-4 நாள் இருக்குது. புதன்கிழமை ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னாங்க நோம்பி. என்னன்னு பார்க்கலாம். திருப்பிட்டு மெயின் ரோட்டுக்கே வரேங்க. இந்த ரோட்டில் போயிடலாமா? உள்ளே எல்லாம் சின்னதாக தடுத்து வச்சுருக்காங்க, வண்டி போக முடியல. வாங்க நம்ம மெயின் ரோட்டில் போய் அந்த பக்கம் குதிரை சந்தைக்கு போக முடியுமான்னு பார்க்கலாம். இங்கே ஒரு சின்ன தார் ரோடு போகும். அதில் போய் பார்க்கலாம். ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறேங்க. நோம்பி ஸ்டார்ட் ஆகட்டும். கண்டிப்பாக வந்து ஏதாவது இங்கே இருக்கிறதெல்லாம் கவர் பண்ணலாம். ஒரு பெரிய ஏரியா வரும்னு வைங்களேன். இது ஆக்சுவலி விளையாடுறதுக்கு மட்டுமே ப்ளே ஏரியா. அது போக குதிரை சந்தை, மாட்டு சந்தை எல்லாமே இருக்கும். இங்கே ஒரு இதுவும் ரெடி ஆகுது பாருங்கள். இது எல்லாமே ப்ளே ஏரியா தான். மழை மட்டும் பேஞ்சிருச்சுன்னு வைங்களேன், உள்ளே கால் வைக்க முடியாது. போன வருஷம் நாங்கள்லாம் ஒரு 4 பேர் வந்திருந்தோம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திருப்பூர்லேருந்து. கிட்டத்தட்ட எல்லாத்து செருப்புமே வந்து போச்சு. அதில் யாருமே நடக்க முடியல. செருப்பு எல்லாம் கலட்டி கையில் வச்சுக்கிட்டு காலில் பூரா சேர் ஒட்டி ஒரு 2 கிலோ சேர் சேர்ந்துக்குச்சு. காலையும் தூக்கி வைக்க முடியல. பெரிய கொடுமையாக போச்சுங்க. வாங்க நம்ம குதிரை சந்தை கிட்டத்தட்ட வந்துட்டோம். இதெல்லாம் வந்து இந்த சின்ன அக்ரோ சர்வீஸு அது இதுன்னு நிறையா வைப்பாங்க. எல்லாமே விவசாய சம்மந்தப்பட்டதும் வரும். பார்த்தீங்கன்னா தெரியும், விவசாய சம்மந்தப்பட்டது எல்லாமே வருங்க. ஒவ்வொன்றா ஃபாஸ்ட் ஃபுட்டு, பானிபூரி கடை நிறையா வரும். வாங்கி சாப்பிட்றதுக்கே இங்கெல்லாம் அவ்வளோ இருக்குன்னு தெரியுங்களா? ஹோட்டலு அது ஒரு மாதிரி நல்லா இருக்குங்க இந்த ஃபங்க்ஷனு. வாங்க, இது குதிரை சந்தை. அதுலேயே போவோம். உங்களுக்கு இன்னும் காட்டுற இதெல்லாமே குதிரை வரும். இங்கே எல்லாமே குதிரை, சின்ன கடைங்க. குதிரை எனக்கு தெரிஞ்சு வந்திருக்கும். வாங்க நம்ம ஏதாவது குதிரை வந்திருந்தாலும் பார்க்கலாம். நிறைய வேலையாகுதுங்க. இது எல்லாமே காங்கேயம் கண்ணுக்குட்டி. அத்தனையும் காங்கேயம் கண்ணுக்குட்டி. காளை கண்ணுக்குட்டி மட்டும் கட்டியிருக்காங்க. காளை மாடு மட்டும். இவங்கெல்லாம் வாங்கி கொண்டாந்து விற்கிறவங்க அத்தனையும். வாங்க, அங்கே யாரோ அண்ணா உட்காந்துருக்காங்க, பார்க்கலாம். அத்தனையும் காளை மாடு கண்ணுக்குட்டி மட்டும் இருக்குது. காளைக்கண்ணு மட்டும். இதுதாங்க பர்கூர் என்னன்னு சொல்லுவாங்க இல்லையா? மேக்ஸிமம் காங்கேயம் காளைகள்
இது மட்டும் பர்கூர் மாடு. வாங்க அடுத்தது பார்க்கலாம். இது பாருங்க எப்படி இருக்குன்னு. போகுமான்னு தெரியலை, பட் இவனை இதுக்குள்ளே விடுவோம், போவான்னு நினைக்கிறேன். எல்லாமே வெறும் சேரும் சகதியுமாகவே இருக்குதுங்க. வாங்க போய் பார்ப்போம் என்ன பண்ணுறான்னு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க, கேமரா எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை, நான் ஒரே ஆள் தான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஃப்யூச்சரில் யாராவது ஒரு ஆளை போட்டு நீட்டாக எடுப்போம். வாங்க அப்படியே இதுக்குள்ளே போவோம். ஒரு குதிரை வந்துருச்சுங்க, இதோ 1 2 குதிரை வந்திருக்கு. வாங்க நம்ம அந்த பக்கம் போய் பார்க்கலாம். நான் உங்களுக்கு காட்டுறேன். வர 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 கத்தாத. ஒரு குதிரை வந்திருக்கு. இதோ குதிரைக்கு பாருங்க எப்படி பண்றாங்க நீட்டா. சமணா எல்லாம் சேருங்க, கால் வச்சு அப்படியே புதையுது. இதோ இங்கே ஒருத்தர் வந்துட்டாரு. குதிரைக்கு தீவனம் வைக்கிறதுக்கெல்லாம் ரெடி ஆகுது. இன்னும் நிறைய இருக்குங்க. இது பூரா வெறும் குதிரையாகவே இருக்கும். இங்கே இருக்கார் பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்கார்ல. அது கொல்லுன்னு நினைக்கிறேன், எப்படி கட்டி விட்ருக்காங்கன்னு பாருங்கள். ஓகே, இங்கே ஒருத்தர் இருக்கார். ஆனால் இவர் கொஞ்சம் இழைச்சி காலில் என்ன இவ்வளோ புண்ணோடு இருக்கார் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஹாய். ஓகே 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 ஓகே. இங்கே ஒரு குதிரை இருக்குது. குதிரையெல்லாம் அப்படியே வர ஆரம்பிச்சிருச்சுங்க. அண்ணா வணக்கம். ஆரம்பிச்சிருச்சுங்க தேர் திருவிழா. அண்ணா யூடியூப்புங்கண்ணா, ஆனந்த்ஸ் வியூன்னு. ஆனந்த்ஸ் வியூ எல்லாமே ரெடி ஆகுதுங்க குதிரைகளுக்கு. இது வந்து குதிரை அதோட ஹைட்டுக்கு நின்று சாப்பிட்ற மாதிரி கம்ப்ளீட்டாக இங்கே கட்டி விட்ருக்காங்க பாருங்க. ஓகே, என்ன சரி சாப்பிடுங்க. சாப்பிடு 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 சாப்பிடு. என்ன சாப்பிட்றீங்க இப்படி அதில்? அண்ணா உதச்சிருங்களா? இல்லைங்கண்ணா, சும்மா அப்படியே தூரத்தில் நின்று எடுத்துகிட்டு வந்துடுறேன். சரிங்க. இதெல்லாம் சவாரியெல்லாம் போகும் இல்லைங்கண்ணா? இதுதாங்க நுக்ரா. அண்ணா நுக்ரா தானே இது கலரு? நுக்ரா தானே? ஃபுல் நுக்ராங்க. ஆக்சுவலி வந்து குதிரையிலே ஃபுல் ஒயிட்டாக இருந்தால் நுக்ரா. இருக்கிறதுலே காஸ்ட்லியான குதிரைன்னு சொல்லுவாங்க இதை. சூப்பராக இருக்குல்ல கலரு. ஜெய் ஜாண்டிக்கு நினைக்கிறான் பாருங்க. மேலுங்க இது ஆக்சுவலி இல்லை, மேல் ஆள் அப்படியே ஜெய் ஜாண்டிக்கு நினைக்கிறான் பாருங்க. இன்னும் நிறைய வருங்க, நம்ம கண்டிப்பாக அது வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் ஷூராக. நாம் இப்போதைக்கு அப்படியே போய் நம்ம ஆலன் எடுத்துகிட்டு கிளம்புவோம். ஆலனுக்கு முன்னாடி வேறு ஒரு பெரிய லாரியை நிறுத்தி வச்சுருந்தாங்க, எப்படி போகிறதுன்னு தெரியல. என்னை நீங்கள் உதச்சிடாதீங்க. பாய் பாய். அண்ணா இதெல்லாம் அப்படியே எடுத்துக்கலாங்களா? இது குதிரையில் மேலே சவாரி போகிறக்கு. அண்ணா இதெல்லாம் சவாரி போகிறக்குங்களா சேலுங்களாண்ணா? சேலுங்களா? நம்ம குதிரையில் சவாரி போகிறோம் அந்த சீட்டுங்க, சேலுக்காக வச்சுருக்காங்க. தங்கம் சரி சாமி, கழட்டி விட்டேன். குதிரைக்கு சவாரி போகிறக்கு உண்டான மொத்த ப்ராடக்ட்டும் இருக்குங்க. இது குதிரையோட முடி எடுக்கிறது, அது ஒரு மாதிரி சாட்டத்தடி, இங்கே எல்லாமே கொண்டு வந்து இறக்குறாங்கன்னு பாருங்களேன். இன்னும் எவ்வளோ நாளுங்கண்ணா? 3 நாள் இருக்குங்களா? ஸ்டார்ட்டாக இருக்குண்ணா தேர்? புதன்கிழமையிலேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. புதன்கிழமையிலேருந்து ஸ்டார்ட் ஆயிரும் இல்லைங்களா? இன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆயிருங்க. நீ எல்லாம் குதிரை இப்போ தான் எல்லாம் ஷெட் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே, நன்றிங்கண்ணா. இதெல்லாம் குதிரை கால் கட்டி வைக்கிறதுக்கு தாங்கண்ணா அடிச்சு. ஆமாம் ஆமாம். ஹாய். சரி, கார் வேறு அந்த பக்கம் நிற்குது. ஓகே, நன்றிங்கண்ணா. சரிங்க, நம்ம அப்படியே போவோம். ஆக்சுவலி நம்ம எங்கேயோ போகணுன்னு வந்தோம், டெஸ்டினேஷனே இல்லாமல் மேலே பர்கூருக்கு மேலே. பட் இந்த தேர் திருவிழாவை பார்த்தோன்னா அப்படியே உள்ளே வந்துட்டோம். பார்க்கலாங்கண்ணா. உங்களுக்கு மேக்ஸிமம் இன்னும் என்னென்னலாம் காட்ட முடியுமோ இந்த வீடியோவில் காட்ட முயற்சி பண்ணுறேன். இவர் பாருங்கள் திரும்பிட்டார், வாட்ச் கட்ச் போட போகிறார். ப்ரோ பாய். ஓ ஓ ஓ ஓ பாய். நம்ம அப்படியே அந்த பக்கம் போகலாம். எல்லாம் லாரியிலேருந்து இங்கே தான் இறக்குறாங்க. அவனை வேறு நம்ம ஆன்லேயே விட்டுட்டு வந்துட்டோம்.
பாருங்க, ஃபுல்லாக சேர் ஏறி இருக்கு. எங்கேயா ஸ்லிப் ஆனாரு, ஃபுல்லாக சேரு. ஸ்லிப் ஆனாருன்னா போச்சு. வாங்க, ஒரு போயிடுவாருன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், இல்லைன்னா இறங்கி தள்ளுவோம். கிராஸ் பண்ணி போயிடுவாருன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அண்ணா வரேங்க. அங்கே மண்ணு கிடக்குது, நல்லா சேருங்க. மாட்டுனா சோழி முடிஞ்சு, நம்ம போயிடலாம். வாங்க பார்த்துக்கலாம். இது எல்லாமே குதிரைக்குங்க, தனித்தனியாக ஷெட்டு. முன்னாடி வந்து ஒரு லோடே கிடக்குது. நம்ம இப்படி ஏறி போயிடுறது தான் பெட்டர். எல்லாமே குதிரைக்கு அப்படியே ரெடி ஆகுது. திருவிழா ஸ்டார்ட் ஆகட்டுங்க, வருவோம். செம்ம சூப்பராக இருக்கும் திருவிழா ஸ்டார்ட் ஆச்சுன்னா. பொக்கல் என்னென்ன இருங்கண்ணே, நான் போயிடுறேன், அடிச்சு விடாதீங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி ஆகிட்டே இருக்கு. பார்ப்போம். ஹாய் பையா, ஒரே நிமிஷம், நான் போயிடுறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தூரி ராட்டணும். இது ஒன்னோட ஒன்று இடிச்சுக்காமல் விளையாடுறீங்களா, பயங்கர த்ரில்லிங்காக இருக்குங்க. இது இடிக்கிற மாதிரி வரும், சருன்னு போயிடும் அப்படியே இடிக்காமல். நம்ம பார்க்கலாம். நான் வந்து கம்பல்சரி இதில் எல்லாம் நம்ம விளையாண்டு ஏதோ ஒரு விளாக் ஆறேன், கண்டிப்பாக ஒரு விளாக் போடுறேன். நான் இதிலேருந்து கொஞ்சம் பேசுறதுக்கு நர்வஸாக இருக்குங்க. ஏதோ என்ன பண்ணுறது தெரில, அப்படியே போக போக பழகிருன்னு நினைக்கிறேன். சரி வாங்க, நம்ம அடுத்து வந்து அந்த மாட்டு சந்தைக்கு போகலாம். பருவூர் மாடு மட்டும் வச்சுருப்பாங்க. அண்ணா இருங்கண்ணா, நான் போயிடுறேண்ணா. இது எல்லாமே தூரி ஏரியா தாங்க, கம்ப்ளீட்டாக தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அத்தனையும் தூரி ஏரியா. அந்த பக்கம் இந்த பக்கம் ஃபுல்லாக தூரிங்களா, நீ இந்த பக்கம் ஃபுல்லாக தூரி பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபுல்லாக தூரி தான். அது போக இங்கே பாருங்கள், நாட்டு குதிரைகள். வாங்க உள்ளே போய் பார்க்க முடியுமான்னு பார்க்கலாம். இது எல்லாமே நாட்டு குதிரைங்க. நாம் அங்கே பார்த்தோம் இல்லையா, அதெல்லாம் கத்தியவார், மார்வாரி, அந்த மாதிரி கொஞ்சம் வந்து பெரிய பெரிய ரேஸ் குதிரைங்க. இதெல்லாம் வந்து நம்மளோட நாட்டு குதிரைங்க. ஏஸ், சாப்பிடுங்க சாப்பிடுங்க. என்னமோ பண்ணுறாங்க. ஐயோ, ஏ சர்டிஃபிகேட்டா, அந்த அது நமக்கு வேண்டாங்க. இங்கே ஒருத்தர் எப்படி ஜாலியாக படுத்து கிடக்கிறாரு பாருங்க. ஹலோ சார், எவ்வளோ ஜாலியாக படுத்துருக்காரு பார்த்தீங்களா இங்கே ஒருத்தர். ஹலோ சார், எந்திரிக்கிறீங்களா? சரி படுத்துக்குங்க. அங்கே என்னமோ பண்ணுறாங்க. இன்னும் அந்த பக்கம் வந்து பருவூரின மாடுகள், அதாவது மலை மாடுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுக்குன்னு தனியாக சந்தை இருக்குது. வாங்க அதையும் பார்க்கலாம்.